चलाते चलो लेसनोडिया बुक बैक सॉल्यूशंस பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்காங்க ஸ்நேஹ பிரேம் ஸ்நேஹனா லவ் பிரேம் நமக்கு தெரியும்ல லவ்னு சொல்றாங்க நிஹித் அப்படினா ஸ்தித்னு அர்த்தம் சோ இப்போ ஸ்தித்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா located sometimes located வரும் so situated implicit consist of இது எல்லாமே வரும் so ஸ்தித் அப்படினா நம்ம located அப்படின மீனிங் எடுத்துக்கலாம் गिरी अच्छादित so गिरी के என்ன படிக்கிறோம் अच्छादित அப்படினா so full and full நல்லா இருக்கிற மாதிரியா okay so surround பண்ணி இருக்குது full and full covered with good things அந்த மாதிரி அர்த்தம் surrounded covered with अच्छादित निशा रात्रि night पद मार्ग path ன்னு அர்த்தம் तिमिर अंधकार darkness अंधकार is darkness चुनौती ललकार challenge सरित नदी river सरित is नदी river शिला पत्थर rock or stone उजेला प्रकाश brightness अतिलघु उत्तरीय प्रश्न सो स्मॉल आंसर्स कवि यहाँ क्या जलाने की बात कर रहे हैं जलाने ना बर्न पண்ற सो எதை வந்து பர்ன் பண்ணனும் அப்படின்றது சொல்றாரு கவி यहाँ स्नेह से भरे दियो सो அந்த ஒரு தியா ஒரு lamp இருக்கு அந்த lamp எதனால நம்ம फुल பண்ணனும் அத लव एंड अफेक्शनाல भरे lamp को जलाने की बात कर रहे हैं जिससे अंधकार की दूर किया जा सके அதனால என்ன ஆகும் டார்க்னஸ் வந்து போய்டும் சொல்றாங்க अंधकार की सरिता पार करने के लिए मनुष्य ने क्या तैयार किया था सो सरिता इज रिवर सो இதுல இருக்க ரிவர் என்ன சொல்றாங்க டார்க்னஸ் அப்படிங்கற ரிவரை கிராஸ் பண்றதுக்கு இந்த போயம்ல அப்படி தான் கொடுத்திருக்காங்க सो अंधकार की सरिता पार करने के लिए मनुष्य ने क्या तैयार किया मनुष्य என்ன प्रिपेयर பண்ணி வச்சிருக்காங்க अंधकार की सरिता पार करने के लिए मनुष्य ने दीप की नाव सो ஒரு போட் இருக்கு அந்த போட் எப்படிப்பட்ட போட்னு பாத்தீங்கன்னா lamp full and full lamp அப்ப லாம்ப்ல நமக்கு என்ன இருக்கும் லைட் இருக்கும் அந்த lamp எப்படி இருக்கணும்னா அந்த ஸ்னேஹ் அப்படிங்கற ஆயில்ல இருக்கணும்னு சொல்றாங்க तैयार किया था बिना स्नेह के जलाने वाले दियों से क्या नहीं मिलेगा இப்போ வந்து ஒரு lamp இருக்கு ஆனா அதுல அன்பு கிடையாது உங்களுக்கு லைட் இருக்கு பட் உங்களுக்கு அதுக்கான அன்பு இல்ல அப்படினா என்ன கிடைக்காதுன்னு கேக்குறாங்க what you will not get बिना स्नेह से जलने वाले विद्युत दियो ना इलेक्ट्रिसिटी आर्टिफिशियल लाइट ன்ற மாதிரி से सही मार्ग नहीं मिलेगा அதுல நமக்கு கரெக்ட்டான பாதை கிடைக்காது நம்மளோட லைஃபை லீட் பண்றதுக்கான கரெக்ட்டான மார்க் नहीं मिलेगा और अंधकार नहीं मिटेगा அதே மாதிரி டார்க்னஸ் நம்மள விட்டு போகவே போகாது मिटेगा மீன்ஸ் எரேஸ் டார்க்னஸ் வந்து எரேஸ் ஆகவே ஆகாது எப்பவுமே நம்ம டார்க்ல தான் இருப்போம் எப்ப அப்படினா बिना स्नेह के जलने वाले दियों से அப்படினு சொல்லிருக்காங்க लघु उत्तरीय प्रश्न कवि ने विद्युत दियों क्यों बुझाने की सलाह दी है सो विद्युत दियो सो कवि என்ன சொல்றாரு வித்யுத் தியா இருக்கு இல்லையா சோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆர்ட்டிஃபிஷியல் லாம்ப்ஸ்ல வரக்கூடியத வந்து புஜானே அப்படினா ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுன்னு அர்த்தம் ஸ்விட்ச் ஆஃப் சோ ஏன் அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்றாரு ஏன்னா இந்த क्वेश्चन தான் நம்ம படிச்சோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சஹி मार्ग नहीं मिलेगा पढ़ा अदा சொல்றாங்க विद्युत कवि ने विद्युत दिए बुझाने की सलाह दी है सलाह इज एडवाइस सो இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கவி ஏன் கொடுக்கறார் அப்படினா ये बिना स्नेह के जल रहे हैं सो இது இப்படி இருக்கு அன்பில்லாம வந்து பர்ன் ஆயிட்டு இருக்கு जिससे मार्गदर्शन नहीं हो सकता मार्गदर्शन அப்படினா நமக்கு கைடன்ஸ் நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்காது कवि का मानना है कि केवल तकनीकी रोशनी तकनीक टेक्निकला நமக்கு கிடைச்ச அந்த ரோஷனி இல்லனா நம்ம என்னன்னு சொல்லலாம் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லைட்னு சொல்லலாம் कवि का मानना அப்படினா பிலீஃப் கவி என்ன பிலீவ் பண்றாரு அப்படினா केवल तकनीकी रोशनी पर्याप्त नहीं है पर्याप्त ना इनफ சரியா not enough ன்னு அர்த்தம் சோ என்ன சொல்றாங்க இந்த तकनीकी रोशनी टेक्निकल एलिमिनेशन வந்து நமக்கு பத்தாது इसलिए हमें स्नेह और प्रेम से भरे दीपक को जलाने की आवश्यकता है सो நமக்கு என்ன தேவை நம்மளுடைய நீட் என்ன அப்படினா स्नेह और प्रेम से भरे दीपक को जलाने की आवश्यकता है
नेक्स्ट क्वेश्चन, कवि के अंत में कविता के अंत में कवि द्वारा निशा को सवेरा मिलेगा कहने से क्या अभिप्राय है? सो एंड ऑफ दी कविताல அவர் என்ன சொல்றாரு, நிஷா को सवेरा मिलेगा. நிஷானா நைட் இல்லையா, சவேரா இஸ் மார்னிங். ஸோ நிஷா को सवेरा मिलेगा அப்படின்னு ஏன் சொல்றாரு, அதோடைய ஏன் மீனிங் என்ன மீன் பண்றாருன்னு கேட்குறாங்க. निशा को सवेरा मिलेगा से कवि का अभिप्राय है कि यदि संसार में एक भी व्यक्ति प्रेम और स्नेह का प्रचार करता रहेगा. ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் கூட போதும், என்ன ஒன் பர்சன் இஸ் எனஃப். எதுக்கு அப்படின்னா டு ஸ்ப்ரெட் லவ் அண்ட் அஃபெக்ஷன். यदि संसार में एक भी व्यक्ति ஒரே ஒரு व्यक्ति இருந்தா கூட போதும் प्रेम और स्नेह का प्रचार करता रहेगा तो अंधकार का अंत होगा. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு பர்சன் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருந்தா கூட போதும், என்ன ஆகும்னா अंधकार का अंत होगा, டார்க்னஸ் எண்ட் ஆயிடும். அண்ட் உஜாலே का आगमन, ஆகமன்னா அரைவல்னு அர்த்தம். எதனோட ஆகமன் வரும், பிரைட்னஸினுடைய லைட்டினுடைய அரைவல் வந்துடும், अंधकार நம்மளை விட்டு போயிடும் சொல்றாங்க. दीर्घ उत्तरीय प्रश्न, समाज में अंधकार क्यों छाया हुआ है? सो இந்த சொசைட்டில எதனால டார்க்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது? जबकि विज्ञान की प्रगति की है स्पष्ट कीजिए. ஸோ நம்ம வந்து இப்போ விஞ்ஞான் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம நல்ல ப்ராக்ரஸாக இருக்கும். சயின்ஸ் ஹேஸ் ப்ராக்ரஸ்ட் மோர் இல்லையா, பிரகதி ப்ராக்ரஸ் என்ன நிறைய ப்ராக்ரஸ் இருக்கு, விஞ்ஞான் சயின்ஸ் வந்து நல்லா ப்ராக்ரஸ் ஆகி இருக்கும்போது ஏன் நம்ம சொசைட்டியில் இன்னும் இந்த டார்க்னஸ் இப்படி இருக்கு அப்படின்றது क्वेश्चन. समाज में अंधकार छाया हुआ है जबकि विज्ञान ने प्रगति की है क्योंकि तकनीकी उन्नति के साथ. सो இந்த टेक्निकल प्रोग्रेस கூட சேர்ந்து मानवीय मूल्यों का विकास समान रूप से नहीं हो पाया. मानवीय मूल्यों ஹியூமன் வேல்யூஸ். ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து நிறைய ப்ராக்ரஸ் ஆகிட்டோம், ஆனால் ஹியூமன் வேல்யூஸ் வந்து அது இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. சமான் ரூப் சே நஹி ஹோ பாயா, அதுவும் வந்து சமமாக வரலை. भौतिक और तकनीक उन्नति मानवीय स्नेह समझदारी और सामाजिक सहयोग को नहीं बढ़ा सकता. ஸோ இப்போ நம்ம வந்து பௌத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்திக் அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஓகே, பௌத்திக் और तकनीक उन्नति நிறைய நம்ம வந்து மெட்டீரியல்லாம் என்ன நம்ம சுற்றி இருக்கிற அந்த பொருட்கள் வந்து நிறைய ஆயிடுச்சு. பௌத்திக் और तकनीकी उन्नति मानवीय स्नेह समझदारी और सामाजिक सहयोग. सामाजिक सहयोजन என்ன அர்த்தம், சோஷியல் கோஆப்ரேஷன். मानवीय स्नेह அதாவது ஹியூமன் லவ் அண்ட் அஃபெக்ஷன், समझदारी अंडरस्टैंडिंग, सामाजिक सहयोग को नहीं बढ़ा सकता. ஸோ நம்ம என்னதான் வந்து பௌத்திக் அண்ட் தக்னிக் உன்னதி இருந்தாலும் நம்மளுக்கு இந்த விஷயங்கள் मानवीय स्नेह समझदारी एंड सामाजिक सहयोग வந்து इंक्रीज பண்ணாது. आज का समाज केवल कृत्रिम रोशनी தான் அவங்க வந்து விருத்தத்துன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட் पर निर्भर है. निर्भर मीन्स डिपेंड. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் லைட்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஜப்கி சமாஜ் में नफरत इज हेटेडनेस. नफरत घृणा ரெண்டுமே ஒரே மீனிங் தான், हेटेडनेस. हिंसा वायलेंस का अंधकार फैला हुआ है. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னா ஹேட்டட்னஸ், வயலன்ஸ் உடைய டார்க்னஸ் தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொசைட்டியில் இன்னும் டார்க்னஸ் இருக்குதோ, நம்ம சயின்ஸால் டெக்னாலஜியால் இம்ப்ரூவ் ஆகி இருந்தாலும் இந்த விஷயங்கள் நம்மக்கிட்ட இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை, ஹியூமன் வேல்யூஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றத இந்த பிக் கொஷனில் சொல்லுங்கள்.